துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம். இதையும் அப்படியே மாதம் மாதம் சொல்லிக்கிட்டே வரேன். ஏதாவது ஒரு நாள் 2 நாள் எப்படியாவது கரையேற்றிருங்க. இது அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான பலன்களை அப்படியே நான் சொல்கிறது எல்லாமே 6 12ஆம் இடங்களில் ராஜகதிகள் இருக்காங்களா, கடன் பற்றிய அமைப்புகள், ஒரு ஆரோக்கியம் பற்றிய அமைப்புகள், பெருசாலாம் மனக்கவலை இருக்காதுங்க. என்ன பிள்ளைங்களை பற்றி கொஞ்சம் யோசனை இருக்கும். ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியுமான்ற ஒரு மாதிரியாக இருக்கும். புள்ள படிக்கலையேன்ற மாதிரி, ஆணுக்கும் பெண்ணுக்கும் புள்ள படிக்க மாட்டேங்குது, 10 மார்க்கு குறைச்சி வாங்கிடுச்சு. இந்த மாதிரியான 5ஆம் இடத்தில் சனி இருக்கின்ற காரணத்தினால் பிள்ளைகளுடைய அமைப்புகளில் ஏதாவது குறைகள் இருக்கும். அடிக்கடி அலைஞ்சிக்கிட்டு இருப்பீங்க. ரொம்ப ஓவராக இந்த போன மாதமும் சரி, இந்த மாதமும் சரி, எதற்கடுத்தாலும் வண்டியில் சுற்று, காரில் சுற்று, பைக்கில் சுற்று, ஓடிப்போ, அவரவருடைய தசாபுக்தி அமைப்புகளுக்கு ஏற்றாற் போல அலைந்து திரியக்கூடிய வேலைகள் இப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிகம் உண்டு. 8 12ஆம் இடங்கள் அதிகமாக சுபத்துவமாக இருக்கின்றன. காலில் சக்கரம் கட்டிக்கிட்டு இருக்கிறாயா அப்படின்ற மாதிரியான சில அமைப்புகளும் இப்போது கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு சர்வ நிச்சயமாக வரும். ஆனாலும் அதை பற்றி கவலைப்படாமல் கொஞ்சம் உழைக்கக்கூடிய அமைப்புகளில் தான் நிச்சயமாக இப்போது துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருமே இருக்கிறீங்க. பெரிய சோகங்கள் எதுவும் இல்லாமல் சுகமாக பயணம் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. கணவன் மனைவி கருத்து வேற்றுமை உண்டு. ஆனால் கணவன் மனைவி கருத்து வேற்றுமை இருக்கின்ற அதே நேரத்தில் பண வரவும் நல்ல லாபமாக வரும். எதிர்பாராத அதிர்ஷ்டம் வரும். பங்குச்சந்தை, ஷேர் மார்க்கெட்டு போன்ற அமைப்புகளில் சிறுக அதாவது தொலைச்ச இடத்துல தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சில இடங்களில் உங்களுக்கு காசு பணம் வரக்கூடிய அமைப்புகளும் இப்போது இருக்கிறது. வேலை அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா செவ்வாயின் துறைகள் என்று சொல்லப்படக்கூடிய விளையாட்டுத்துறை, அதே மாதிரி கட்டிடத்துறை, பூமி சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்டவங்க, இதில் இருக்கிறவங்க, அரசு ஊழியர்கள், பொதுநலவாதிகள், அதாவது மாநகராட்சி கார்பரேஷனில் வேலை செய்யக்கூடியவங்க, கார்பரேஷன் மக்கள் பிரதிநிதிகள்னு சொல்லப்படக்கூடிய அவர்கள் அனைவருக்குமே இப்போது சில பல நல்ல அமைப்புகள் உருவாகக்கூடிய நல்ல ஒரு மாதமாகவே இந்த மாதம் துலாம் ராசிக்காரர்கள் அனைவருக்குமே இருக்கும். பெண்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த குறைகள், பொதுவாக வேலையில் கூட ரொம்ப மாதிரியான ஸ்ட்ரெஸ் துளாராசிக்கார பெண்களுக்கு இப்போது இருக்கிறது. ஆண்களால் சில பல அமைப்புகளில் வெளியே சொல்ல முடியாத வேதனைகள், சில டார்ச்சர்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான டார்ச்சர்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு அவரவருடைய வயதிற்கு ஏற்றார் போல அந்த டார்ச்சர்களை விலக்கி வைக்கக்கூடிய அளவிற்கு தைரியம் வரக்கூடிய அமைப்புகள், ஆண்களை அப்படியே ஒரு பொருட்டாக மதிக்காமல் தள்ளிவிட்டு போகக்கூடிய தன்மைகள் இருக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமாகவே துலாம் ராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க. பெரிய அளவில் சோதனைகள், கஷ்டங்கள் கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா 8ஆம் இடத்துல குரு இருந்தாலும் அவர் 2ஆம் இடத்தை பார்க்கிறார். பணவரவுகள் நன்றாக இருக்கும். குடும்பத்தில் ஓரளவிற்கு சந்தோஷம் இருக்கக்கூடிய தன்மை தான். பிள்ளையை பற்றி தான் கொஞ்சம் கவலைகளை கொடுப்பாரு, அல்லது தூர இடத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை பற்றி கொஞ்சம் யோசனைகள் வரும். பிள்ளைங்க ஏதாவது மறைக்குதா, பிள்ளைங்க சாப்பிடுதா, கொள்ளுதா, கஷ்டப்படுதா, நம்ம கஷ்டப்படுவோம்னு நினச்சிட்டு அவங்க கஷ்டப்படுறதை மறைக்கிறாங்களா, இந்த மாதிரியான வேதனைகளை தவிர்த்து பொதுவாகவே ஒரு நிலையில் நன்றாகவே இருக்கிறது துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த 2024 ஜூலை மாதம்.